ப்ரோ நல்லான்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. சொல்லுவானா மாட்டாங்க இதுதான் கதை. அப்பாவோட மகன் ரொம்ப லேட்டாக இருக்கிறாரா இல்லை எப்படி? அப்பா மகன் இல்லை, மாமி மருமையன். இதயம் படத்தில் அப்பாவுக்கு சொல்ல மாட்டார், அதே மாதிரி இதில் சொல்கிறாங்க. இதுலேயும் சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ போய் கதையை பாருங்க, மிரட்டிட்டாங்க கதை. ஆனால் என்ன பைத்தியம் முடிச்சிருச்சு எனக்குலாம். என்னடா பார்க்குறோம் நான் போச்சு. அதே கதை நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப ஃபீல் கொடுத்தது. அடுத்த ட்விஸ்ட் இருந்துட்டு இருந்தது. அதை தாண்டி ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்தது. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். அது அப்பா முரளி மாதிரி நினச்சிருக்காரு. அதாவது படமே நல்லா இருக்குது. அப்பா முரளி அவரை விட படம் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இருக்குது. மதுரை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு லவ் பாட்டு இருக்கும். அதை நம்ம இங்கே சொல்லப்பட்ட வழியை விட சொல்லப்படாத வழி ரொம்ப அதிகம். அதை வந்து படத்தில் அவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலாக 2-3 இடங்களில் ரொம்ப எமோஷனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் உண்மையாக காதல் இல்லை. அது நம்ம வாழாட்டியும் அந்த காதல் எப்பயுமே நமக்குள்ள இருக்கும். அந்த காதலை சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே நல்லா இருந்தது. மியூசிக்லாம் அது இல்லை, எல்லாமே சூப்பர். ஒரு படத்தை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். திருப்பி இன்னும் 2 டைம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக ஒரு 2 டைம் கண்டிப்பாக தேட்டர் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். படம் எப்படி எந்த படம் எப்படி வேண்டாம் அவங்க வேணாம் இல்லை இருக்க இல்லை அவங்க போகிறாங்க சும்மா சொல்லுங்க. படம் எப்படி முரளி மகன் எப்படி நல்லா இருந்துச்சு. படம் எப்படி நல்லா இருந்துச்சு. நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. சார் எது ஞாபகப்படுத்த மாதிரி சார் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? ஏதாவது 2 வரி சொல்லுங்க படத்தை பற்றி. நல்லா இருக்கு. ரொம்ப நாட்கள் சார் லவ் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இதே முரளி படம் எப்படி இருக்கு? தாராளமாக பார்க்கலாம் சார். பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஜாலியான ஒரு ட்ராவல் எப்படி இருக்குது சார்? அந்த பழைய இதயத்துக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை, அது வேறு இது வேறு. இது ஒரு இன்னைக்குள்ள ஒரு 20 இயர்ஸ்க்கு இடைப்பட்ட ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கையோட அவங்க சந்திக்கிற காதல், அதை சொல்ல முடியாத ஒரு பையன், அவனுடைய லைஃப் அது எப்படி ட்ராவல் ஆகுது, அவன் எப்படி மேரேஜ் வரைக்கும் ஆகும். இதயம் படத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் அட்லீஸ்ட் பிஜிஎம்மாவது வந்து சார் பாட்டு ஒன்று இருக்குது. பாட்டு வந்து படம் எப்படி இருக்கு? என்ன படம்? இதயம் முரளி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்தோம். இதயம் படத்தில் அப்பா எப்படி நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி மகன் நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்பா வந்து ஒரு பொண்ணோட காதலை வந்து சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. அந்த காதலை சொல்லாமலே கடைசியில் நெஞ்சு வச்சு அந்த காதலை சொல்லாமலே போயிடுவார். சரி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மகன் அந்த 3 பேரை லவ் பண்ணுறாரு. ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு ஆளாக இருப்பாரு. அந்த 3 பேருமே சொல்லாமல் போயிடுறாங்க. அப்பா 8 அடி பஞ்சா உள்ள 16 அடி பாய்கிறாங்க. அது மாதிரி அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்ல மறந்தார், இவர் 3 பேர்கிட்ட சொல்ல மறந்தார். ஆனால் அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லாமல் விட்டுருவார். இது இந்த காலங்கிறதுனால கடைசி இவர் சொல்லி முடிக்கிற மாதிரி தான் வந்துருக்குங்க. அந்த படத்தோட இதயம் படத்தோட பிஜிஎம்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் படத்தில் அப்பப்போ லாக் இருக்குது. மற்றபடி படம் வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு அப்போ உள்ள இதயம் படம் பார்த்தோம்னா இப்போ உள்ள தலைமுறைக்கு புதிய இதயமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த இதயம் கண்டிப்பாக வந்து இதயம் படத்தை படம் தேட்டரில் வந்து பாருங்கள். அதுவும் ரேடியன்ஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டெல்லாம் செம்ம எஃபெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. வந்து பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள். இப்போ இதய முரளி படம் பார்த்தீங்கல்ல, படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்துட்டு கூட செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்துலேருந்து வெளியே வந்ததுலேருந்து சிரிப்பு தாங்க முடியல, அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. கதையை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கதையாக இருக்குது, செம்ம ஸ்டோரி. இந்த படம் செம்மையாக ஹிட்டாகவும் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தில் யாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு? ஹீரோயின்னா அப்படி இருந்தாங்க? ஹீரோயினி தானே பார்க்குறதுக்கு படத்துலேயே வரும். செம்ம கேரக்டராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. முரளி நல்லா நடிச்சிருந்தாப்போ செம்மையாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லா மக்களும் வந்து பார்க்க வேண்டிய படம் இது. கட்டாயம் வச்சுருக்கோம் படத்தில். படத்தில் பிடிச்சது என்னென்னா ஹீரோயினையும் பிடிச்சிருக்கு, ஹீரோவும் அதை விட ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஸ்டோரி இது, கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம்.
படம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே. தேட்டர் எஃபெக்ட் எப்படி? தேட்டர் சவுண்டு தான், சவுண்டு செம்மையாக இருந்துச்சு. சீட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கால் நீட்டு ஃப்ரீயாக உட்கார முடிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வரணும். சரி.